ஹாய்! பேக்கரியில் கிடைக்கக்கூடிய பாதுஷா நம்ம வீட்டிலேயே செய்யலாமா? இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. கரெக்டான அளவுகளோட சொல்லியிருக்கேன். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் மைதா எடுத்துக்கோங்க. எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 250 கிராம் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பூரிக்கு மாவு பிசையும்ல தண்ணி சேர்த்து அது போல் பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்கு மாதிரி அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விடுங்க மாவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கையில் எடுத்து அந்த மாவு இழுத்து இழுத்து நான் பாருங்கள் எடுத்து காட்டுறேன். அது போல் நல்லா எடுத்து எடுத்து அது மேலே மேலே வச்சு வச்சு பிசைங்க. அப்போ தான் நல்லா லேயர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும் பாதுஷாவுக்கு. அது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கம்பல்சரி ஊற விட்டுருங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தால 250 கிராம் நான் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் எடுக்கிறீங்க அப்படின்னா நெய்யும் தயிரும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் 250 கிராம் சொன்னேன்னா நீங்கள் டபுள் மடங்கு 500 கிராம் செய்கிறீங்க அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா ஊறட்டும். அதுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே ஒரு 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையில் பிசு பிசு நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் எப்படி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் கையில் பிசு பிசுன்னு அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் மாவு எடுத்துடாதீங்க. எடுத்துகிட்டு உருண்டை மாதிரி உருட்டாமல் கையில் வச்சு நம்ம 2 கையும் யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நம்மளோட பெருவிரல் கட்டை விரல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. கை உள்ளே விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணும்போது லேயர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். கைக்குள்ளே உள்ளே வச்சு கையை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள் அந்த பெருவிரலை வச்சு. அப்போ நல்லா லேயர்ஸ் கிடைக்கும். நல்லா எல்லாத்தையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி லேசாக ஹீட்டாக இருக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. லேசாக மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க பாதுஷாலாம் பாருங்கள் போட்டாக்லேயே லேசாக தான் பபிள்ஸ் கிளம்புது. ரொம்ப கொதிச்சிருக்கக்கூடாது. லேசாக பபிள்ஸ் கிளம்புது. இந்த இதுதாங்க கரெக்டான அளவு. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உடனே திருப்பி விட்டுறாதீங்க. நல்லா அது மேலே எலும்பி வரும். நல்லா உள்ளே லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி நல்லா திருப்பி விடுங்க. 2 சைடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ பாதுஷாவுக்கும் அது அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துடுறேன். கோல்டன் ப்ரௌன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்பு நல்லா சூடாக லேசாக ஆறி போயிருந்தாலும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் போடுங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் என்ன எடுத்து சாப்பிட வேண்டியதானே. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.